உங்கள் ஸ்ரீரஞ்சினி. So இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th standard mathematics sequence and series ஓட next part. So இன்னைக்கு வந்து sequence பார்ப்போம். அதுல arithmetic sequence பார்க்க போறோம். Before that let's see the fact for the day. So இன்னைக்கு வந்து fact for the day is related to our content arithmetic sequence. So who discovered arithmetic sequence அப்படின்றத பார்க்க போறோம். அவர் யாருன்னா கார்ல் ஃப்ரெட்ரிச் காஸ். So Gauss வந்துட்டு he discovered arithmetic sequence illana sequence and he is also known as the father of arithmetic sequence. So Gauss is known as the father of arithmetic sequence. So idudha inniyoda fact for the day. So now let's move on to the content. So இப்போ இந்த sequence and series பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூசுவலா omit பண்ற சாப்டராவும் இது வந்து அமையுது. So but it's one of the simplest chapters as well. So sequence and seriesக்கு first நமக்கு தெரிய வேண்டியது difference. So sequenceனா என்ன, seriesனா என்ன, ரெண்டுமே நிறைய பேர் வந்து சிமிலர் நினைச்சிருப்பாங்க, கிடையாது. So ஒரு சின்ன அவுட்லைனா சொல்லணும்னா சீக்வென்ஸ்ன்றது வந்து ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட். ஏதாவது ஒரு ஈக்குவல் டிஃபரன்ஸோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு, ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸையே கனெக்ட் பண்ணா அதுக்கு பேர் சீரீஸ். சோ இவ்வளவுதான் வந்துட்டு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். சோ இந்த சீக்வென்ஸ்ன்றதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ சீக்வென்ஸ்ல வந்து we have arithmetic progression or arithmetic sequence, geometric progression or geometric sequence. சோ இதுல வந்து இன்னைக்கு arithmetic progression மட்டும் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி let us see the real life applications of sequence. நம்மளுக்கே தெரியாம நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த சீக்வென்ஸை யூஸ் பண்றோம். சோ எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல போவோம், கரெக்டா? சோ ட்ரெயின்ல போகும்போது நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கம்பார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல 25 பேர் இருக்காங்க, செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல 50 பேர் இருக்காங்க, அண்ட் தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல 75 இருக்காங்க, ஃபோர்த் கம்பார்ட்மெண்ட்ல 100 இருக்காங்க. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ நான் சொல்றதுல அந்த 25, 50, 75, 100 இது எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா 25, 50, 75, 100 4 கம்பார்ட்மெண்ட்ல நான் சொன்னேன். 1, 2, 3, 4 கம்பார்ட்மெண்ட்ஸ். சோ இப்போ இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 50 minus 25 is 25. இப்போ அதே மாதிரி 75 minus 50 is again 25. 100 minus 75 அதுவும் 25. சோ இப்போ வந்துட்டு வேல்யூஸ் டிஃபர் ஆனாலும் அதோடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, சேமா இருக்கு. சோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் இன்டர்வல்ஸ்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ சீக்வென்ஸ். சோ திஸ் ஃபார்ம்ஸ் அ சீக்வென்ஸ். சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்ல நம்ம ஒரு ட்ரெயினை வச்சே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிறைய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கல்ச்சுரல்ஸா இருக்கட்டும், காலேஜ்ல ஏதோ whichever any functions there will be chairs arranged இல்லையா? சோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சேர்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைப்போம். சோ அப்பயும் ஒன் ஆஃப்டர் த அதர் when we are arranging நம்ம வந்து ஒன்னா அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா லீவ் இட். இப்போ 3 சேர் 4 சேர் சேர்ந்து அரேஞ்ச் பண்றோம்னா தட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பட் ஒன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது 1, the next one becomes 2 and the next one becomes 3. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்டர்வெல்ல we build up the chairs. So chairs arrange பண்ணுவோம். So that is yet another example. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ இது ரெண்டும் ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறமா ஸ்டேடியம்ல கிரிக்கெட் மேட்சஸ், ஃபுட்பால் மேட்சஸ் அதெல்லாம் பார்க்கும்போதும் அரேஞ்ச்மெண்ட் அது ஒரு சீக்வென்சியல் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக் இது. அண்ட் தென் இஃப் யூ see with the ரங்கோலி டிசைன்ஸ் ஆர் அந்த கோலம் ரிலேட்டட் ஒர்க்ஸ், டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா we even go with the order. இப்போ வந்து 1, 1, 2, 1, 2, 3 and then 1, 2, 3, 4. So this is how it goes. 1 plus 1 is 2, 2 plus 1 3, 3 plus 1 4. So இந்த மாதிரி கூட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ இது வந்து ஃபார்ம்ஸ் a triangle சொல்லலாம் அந்த கிரேட்ஸ் ஓட இது வரையறதுக்கு. So this is how sequence plays a role in rangoli or drawings. And moreover the other thing is that so இதையும் தாண்டி we have many more examples which I have not given. So அது தெரிஞ்சாலும் you could post it in the comment box. So இப்போ arithmetic progression ஓட சில rules and formula பார்க்க போறோம். Let's see what are the rules and formula. So first thing is that இது வந்து AP அப்படின்றது ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம், arithmetic progression or arithmetic sequence.
அதுல வந்து there are several terms like first term, common difference, last term. சோ அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஆல்பபெட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இப்போ வந்து அது பார்த்தோம்னா first how a arithmetic sequence is formed அப்படின்னா when there is a common difference. So ஒரு கான்ஸ்டன்ட் ஆன ஒரு வேல்யூவே அந்த காமன் டிஃபரன்ஸா இருக்கும்போது ஒரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்கும் அப்பதான் வந்து அது வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா a plus d, a plus 2d. So general form of AP அப்படின்றது தான் வந்து a plus d, a plus 2d. So இத வந்து என்ன சொல்லுவோம்னா general form of AP. So general form of AP na இதுதான். And then இப்போ நம்ம a plus d, a plus 2d ன்னு எழுதியாச்சு. So these are considered to be the terms in an AP. So இதெல்லாம் என்ன terms. So இத வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம்னா a அப்படினே வெச்சுக்கலாம். First term will be a or t1. So first term t1 is equal to a is equal to first term. So அதே மாதிரி t2 second term etc up to tn will be the nth term. So this is how an AP goes. So இதுல வந்து நம்மளுக்கு நிறைய இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா திடீர்னு ஒரு லாங்கர் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுல இருக்கிற மிடில் டேர்ம் கண்டுபிடிங்க இல்லனா 30th டேர்ம் ஒரு 50 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுல வந்து 31st டேர்ம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து ஒவ்வொன்னா கவுண்ட் பண்ணி சொல்றது கஷ்டமா இருக்கும். தட் இஸ் வேர் we use this AP. மெயின் அப்ளிகேஷன் இதுதான். சோ இது வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நிறைய வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸும் வந்து இருக்கு. சோ இப்போ வந்துட்டு இது வந்து ஜெனரல் ஃபார்ம் அண்ட் தென் டேர்ம்ஸ் பத்தி பார்த்தாச்சு. சோ அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இப்போ எப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. சோ அதுக்கு வந்துட்டு அண்ட் தென் nth டேர்ம் எனி nth டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த ரெண்டு ஃபார்முலா என்னன்னு இப்போ பார்க்கலாம். So to find any nth term given in a sequence எப்படின்னா let it be tn. So tn இருக்கு. tn is equal to a plus n minus 1 into d. So இதுதான் வந்துட்டு nth term கண்டுபிடிக்கிறதுக்கான formula. So here a is the first term. n is number of terms in an AP. d is the common difference. So this is how it goes. இப்போ a வந்து நம்மளுடைய கொடுத்த டேர்ம்ஸ்ல இருந்தே நமக்கு தெரியும். இல்லனா a வை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா a is nothing but a ஏனே இல்ல எனி டேர்ம் இஃப் டைரக்டா வந்து நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்கன்னா t2 minus t1 t3 minus t2 அதுதான் வந்து d. So d will be given by the second term minus first term. அந்த மாதிரி consecutive terms subtract பண்ணும்போது we get d. n. So n number of terms வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா when last term is given. So number of terms when last term is given நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். n is equal to L minus A by D plus 1. So இதுதான் வந்து formula. When the last term in a sequence is given and அதோட number of terms கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நாம வந்து இந்த formula யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். Where L is the last term, A is the first term, D is the common difference and 1. Okay? And then A is already the first term. அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போறது AP ல. இத வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறோம். And then we have further formulas. But sequenceல வந்து இவ்வளவுதான் இருக்கு. And some properties of AP which you have to see is if every term in a sequence is added or subtracted by a particular value, then the resulting sequence will also carry that value or for the value it will be added. Okay,
சோ இப்போ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்பரால ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிசல்டிங் சீக்வென்ஸ், அதாவது அதை ஆட் பண்ணி வர சீக்வென்ஸ்லயும் அந்த வேல்யூ ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி எவ்ரி டேர்ம் இன் சீக்வென்ஸ் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணோம்னா அதோட ரிசல்டிங் சீக்வென்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ மாறாது அப்படின்றதுதான் சொல்ல வராங்க. சோ இந்த வந்து பேசிக் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இட் ரிமைன்ஸ் த சேம் ஏபி. அதுக்கப்புறமா இதுல வந்து there are problems based on considering 3 consecutive terms in an AP. So அந்த 3 consecutive terms in an AP னா என்ன, அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னு பார்க்கலாம். So general form of an AP அப்படினா A, A plus D, A plus 2D பார்த்தோம். So இப்போ வந்து 3 consecutive terms in an AP அப்படினா A minus D, A plus D. So this is what called the 3 consecutive terms in an AP. So problem face பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து let the 3 consecutive terms in an AP be A minus D, A plus D assumption கொடுத்துட்டு you could proceed with the problem. So இதெல்லாம் தான் வந்துட்டு basic concept and the formulae required to solve the problem. So நம்ம இத பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் இன்னைக்கு சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா find the middle terms of 9, 15, 21 etc. up to 183 கொடுத்திருக்காங்க. So if you note this sequence, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்க வந்து middle term கண்டுபிடிக்கணும்னா any nth term கண்டுபிடிக்கணும்னா we saw the formula Tn is equal to A plus n minus 1 into D. அதே மாதிரி இப்போ வந்து middle terms கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், we have to know the number of terms. எவ்வளவு டேர்ம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுல இருக்கிற மிடில் டேர்ம் எடுத்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். சோ இப்போ எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா n கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து let us first write down A, D அப்புறம் L because last term இதுல கொடுத்திருக்காங்க. 183 is the last term. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி let us find out n. n ஃபார்முலா என்ன பார்த்தோம், n is equal to L minus A by D plus 1. So இங்க வந்து A is equal to 9, D is equal to 15 minus 9 is 6, 21 minus 15 is also 6. So எல்லாத்தையும் subtract பண்ணும்போது T2 minus T1 gives 6. அதனால D is equal to 6. This is for reference, T2 minus T1. And then L is equal to 183. அதாவது last term. So 183. இப்போ 189ல இருந்து 183 வரைக்கும் எத்தனை டேர்ம் இருக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 183 minus 9 by 6 plus 1. So 183 minus 9 வந்து 174 by 6 plus 1 which is equal to 29 plus 1. 629 times 174. So which is equal to 30. So இப்போ 9ல இருந்து 183 வரைக்கும் there are 30 terms. So we have found out n. So இந்த n வச்சு we could find the middle terms. இப்போ odd numbers இருந்ததுன்னா middle value வந்து 1 தான் இருக்கும். So ஒரு middle term தான் இருக்கும், we could easily find out. But n வந்து 30 even number இருக்கிறதுனால ரெண்டு மிடில் டேர்ம் இருக்கலாம், either T15 அதாவது 15 or 16. So அதுதான் வந்து மிடில் டேர்மா இருக்கும். So we are going to find out T15 and T16. So T15 நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலால Tn is equal to A plus n minus 1 into D. So we are going to find out T15. So T15 na A is 9, 9 plus 15. இங்க வந்து n இருக்கிறதுனால let us compare 15 minus 1 into 6 which is equal to 9 plus 14 into 6. So we know 14 into 6 is 84. So 9 plus 84 is equal to 93. So we have got T15 வந்து
93 கிடைச்சாச்சு. So, இப்போ next termக்கு நமக்கு ஏற்கனவே common difference தெரிஞ்சதுனால T16 எப்படி நம்ம வந்து திருப்பி formula போட வேண்டிய அவசியம் இல்லை. So, we could find out T15 plus D. Correct. So, 93 plus 6 which is equal. அதாவது 93 is nothing but T15 and this is D. So, we get T16 is equal to 99. So, these are the middle terms. So, T15 is 93 and T16 is 99. So, this is how you will be finding out the value. So, and the formula எதுக்கு எப்படி substitute பண்ணனும் தெரிஞ்சிருச்சுனா, this is very simple. So, try the remaining problems and that is it for the session. So, thank you. Hope you all understood the video. Watch it completely. Please do like and share. Subscribe Education for Life. Thank you.